ஹலோ யஸ் நண்பாம்பிஸ் எப்படி இருக்கிறீங்க? பல பேர் தான் தமிழ்நாட்டுக்கு அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தன்னை ரொம்ப மக்களுடைய நெருங்கிய நபர்களாக காமிச்சிக்கிறதுக்கு என்னென்னமோ மெனக்கிடுறாங்க, எப்படி எப்படி செலவு பண்ணுறாங்க, சினிமா ஷூட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒருத்தருக்கு அன்பு கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், அது தளபதி மட்டும்தான். நேற்று சமத்துவ கிறிஸ்மஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவர் ஒரு குழந்தையவே மாறிட்டாரியா. அப்படி ஒரு சீன்லாம் அதில் நடந்துச்சு. அந்த பிள்ளைங்க கேக் ஊட்டி விடுற சீன்லாம் திணறாப்புல மனுஷன் எல்லாம் கிட்ட ஊட்டி விடுதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இப்படி குழந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை ஒரு கொரில்லா தலையை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? அவன் பேர் குடியாத்தம் குமரனா, குடியார குமரன்னு பேர் வச்சுருக்கணும் அவனுக்கு. ஆனால் அவனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதான் எனக்கு தெரியல. ஏன்னா அவன் பேசுனது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்ததுக்கே எனக்கு செம்ம காண்டாது. சரி வாங்க உள்ளே போய் என்னென்னு பார்ப்போம். ஹலோ யஸ் நண்பாம்பிஸ் எப்படி இருக்கிறீங்க? பல பேர் தான் தமிழ்நாட்டுக்கு அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தன்னை ரொம்ப மக்களுடைய நெருங்கிய நபர்களாக காமிச்சிக்கிறதுக்கு என்னென்னமோ மெனக்கிடுறாங்க, எப்படி எப்படி செலவு பண்ணுறாங்க, சினிமா ஷூட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒருத்தருக்கு அன்பு கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், அது தளபதி மட்டும்தான். நேற்று சமத்துவ கிறிஸ்மஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவர் ஒரு குழந்தையவே மாறிட்டாரியா. அப்படி ஒரு சீன்லாம் அதில் நடந்துச்சு. அந்த பிள்ளைங்க கேக் ஊட்டி விடுற சீன்லாம் திணறாப்புல மனுஷன் எல்லாம் கிட்ட ஊட்டி விடுதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இப்படி குழந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை ஒரு கொரில்லா தலையை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? அவன் பேர் குடியாத்தம் குமரனா, குடியார குமரன்னு பேர் வச்சுருக்கணும் அவனுக்கு. ஆனால் அவனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதான் எனக்கு தெரியல. ஏன்னா அவன் பேசுனது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்ததுக்கே எனக்கு செம்ம காண்டாது. சரி வாங்க உள்ளே போய் என்னென்னு பார்ப்போம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் யாருக்காவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். எஸ்ஆரை பற்றின நிறையா விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கப்படுது. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அது ரெண்டாவது. முதல்ல ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு ஐடியில் உங்கள் பேர் வந்துருச்சான்னு தெரியுமா தெரியாதா? வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாயிருச்சு. இந்தியாவில இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி பேரை தூக்கி ஓரமா வச்சிருக்காங்க. நீங்க உண்மையிலே ஓட்டர் தானான்னு உறுதிப்படுத்திட்டு உள்ள வாங்க தம்பி அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. சரி, நம்ம பேர் வந்துருச்சா வரலையாங்கிறத யாராவது தேடி பார்த்தோமா? அதுக்கு போய் வெப்சைட்ல பேரை போட்டு அதை போட்டு இதை போட்டு என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் யாரு பண்றா அப்படின்னா அவ்வளவுதான் சிரமப்பட வேண்டாம். தயவு செஞ்சு எல்லாருக்கும் இதை பகிருங்க. உங்க போனை எடுத்து 1950 1950 1950 இந்த நம்பர், ஒரே நம்பர் தான் 3 வாட்டி சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எத்தனை வாட்டி போட்டுறாங்க? இந்த 4 நம்பரை போட்டு நார்மல் மெசேஜ்ல ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிலாம் ECI மட்டும் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்க ஓட்டர் ஐடியில ஒரு நம்பர் இருக்கும் தெரியுமா, அந்த நம்பரை போட்டு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிட்டா போதும். கொஞ்ச நேரத்துல உங்க வரிசையின் தொகுதி இது எல்லாத்தையும் அவங்களே திருப்பி அனுப்பிடுவாங்க. அப்படி வந்துருச்சுன்னா ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்குன்னு அர்த்தம். அப்படி வரலைன்னா ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம பேரை சேர்க்கறதுக்கு என்ன செய்யணுங்கிற முயற்சியில இறங்க. இல்லைனா 2026 எலெக்ஷன்ல நீங்க கை கட்டி வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிப்பு. ஸோ இந்த தம்பி தான் போன சீசனில் பிக் பாஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான்னு நினைக்கிறேன். அவர் பேர் இவர் பேரும் குமரனா என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். பட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் ஆட் பண்ணி விட்டேன். நான் சொல்கிறத விட இவர் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்கல்ல, அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இவன் யார் என்ன அப்படின்ற டீட்டெயிலுக்குலாம் நான் போக விரும்பலை. இது ஒரு கொத்தடிமை, திமுகவோட கொத்தடிமை, 1ஆம் நம்பர் கொத்தடிமைன்னு தெரியுது. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஒரு வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு ஈத்தரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவன் என்ன பேசியிருக்கான் அப்படின்றத மட்டும் லைட்டாக பார்த்துட்டு வரும். எம்ஜிஆர் சொன்னார் இன்னைக்கு திமுக தீய சக்தின்னு. ஜெயலலிதா மேடம் சொன்னாங்க திமுக தீய சக்தி. நான் சொல்றேன், இந்த உங்கள் விஜய் சொல்றேன், திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி இந்த புறம்போக்கு சொல்றான். அந்த உடனே வண்டியில் அதாவது இவங்களுக்கு இப்போ தளபதி தீய சக்தின்னு இவங்களை சொல்லிட்டாராம். யாரை? திமுகவை. அதுவும் ஒரு வாட்டி இல்லை, 3 வாட்டி சொன்னார், திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு. ஸோ இவங்களுக்கு இப்போ இந்த தீய சக்தியை எப்படி அங்கேருந்து எடுக்கிறது, அந்த பேரை எப்படி திமுக மேலேருந்து எடுக்கிறது, இந்த கரையை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. இவங்க இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தளபதி அவர்களை இஷ்டத்துக்கு வசப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க பேசும்போது என்ன, நம்மளாம் ட்ரிகர் ஆகி திருப்பி நம்ம பேசணும், நம்ம இவங்களை திட்டணும், ஸோ இதை வச்சு இவங்க ஒரு சீனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு திருப்பி அந்த மோடிக்கே போயிட்டாங்க.
டேய் அதுக்கு தாண்டா உங்களை தீய சக்தினே சொன்னோன்றது கொஞ்சம் கூட புரியாமல் திருப்பி அந்த மோட்லேயே போயிட்டு இவங்க வந்து தளபதி திட்டினா எப்படி அவங்கள வந்து மக்கள் வந்து தீய சக்தின்ற அந்த மோட்லேருந்து எடுப்பாங்க? இந்த பேசிக் புரிதல் கூட இல்லாத ஒரு கூமுட்ட கூட்டமாக கட்சியை வச்சு நடத்திட்டு போயிட்டு இருக்காப்புல நம்ம ஸ்டாலின் சார் அவர்கள். ஒருத்தி சொல்றா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு புருஷங்குது, நான் 22 வருஷமா விஜய் லவ் பண்றான்றா. ஒருத்தி சொல்றா என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும்ன்றா. இன்னொருத்தி சொல்றா என்னன்னு கேட்டா என் பிள்ளை ஐசியூவில் விட்டுட்டு நான் விஜய் கூட்டத்துக்கு வந்துடுறேன், விஜய் தான் முக்கியம்ன்றா. நேத்து ஒருத்தி சொல்றா ஈரோடு மீட்டிங்ல ஏதோ மல்லி. இவங்களுக்கு ஆகும்னா பெண்களை வந்து இழிவுபடுத்துறதை தவிர வேறு எந்த ஒரு விஷயமே தெரியாது. திமுகனா பெண்களை இழிவுபடுத்தும் ஒரு கட்சி, அப்படி தான் அதை சொல்லணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சி, பெண்கள்னாவே இவங்க வந்து வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு ஈத்தர கட்சி, அப்படி தான் அதை சொல்லணும். இல்லைன்னா இவனை போல ஆட்கள் வாயில் இப்படி வருமா? ஒரு பொண்ணு வந்து விஜய் வந்து பிடிக்குது, லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லுதுன்னா அதோடைய அன்புடா, அது அன்போட வெளிப்பாடுறா. என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி டெய்லி விஜய் வீட்டுக்கு வந்துட்டு போகுது இந்த பிள்ளை. என்னடா பேசுகிறீங்க? கோடிக்கணக்கான பேர் வந்து லவ் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து அதெல்லாம் வந்து தப்பாக எடுத்துப்பீங்கன்னா? இப்போ உதயநிதி இப்போ வந்து சில பொண்ணுங்க வந்து எனக்கு உதயநிதி பிரதரை பிடிக்குது, அவரை நான் வந்து ரொம்ப லைக் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். இப்போ நாங்கள் வந்து அப்படி தான் கேள்வி கேட்குறோம். ஏன்னா இப்போ அவர் வந்து யாருக்காக கார் ரேஸ் நடத்துகிறாரு, யாருக்காக நாயை பிடிச்சி வந்து டாக் ஷோலாம் நடத்துகிறாரு, நாயை பிடிச்சி கொஞ்சிறாரு. இப்போ நாங்கள் வந்து அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் காதல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையே. அது வந்து வேறு ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இங்கே கிடையாது எங்களுக்கு. ஸோ அதை ஏன்டா நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? தருதலைங்களா? ஏதோ மல்லிக்கல்ல வேலை பார்க்குறாங்களா அந்த பொண்ணு, என்ன ஒரு 18-19 வயசு தான் இருக்கும். எங்கள் வீட்டில் 8 ஓட்டுக்குது, 8 ஓட்டு விஜய்க்கு தான் போட சொல்லுவேன். விஜய்க்கு ஓட்டு போடல விஷம் வச்சு எல்லாரையும் சாவச்சிடுவோன்றான். இப்படி ஒரு தொண்டராடா, இப்படியாட கட்சிக்கார வழி நடத்துவாங்க. இப்போ யாரா இதில் தீய சக்தி? இதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. ஒரு பொண்ணு வந்து சொல்லியிருக்கான், ஓட்டு போடலைன்னா அத்தனை பேரையும் வச்சு கொண்டுறேன்னு. இவங்களுக்கு இப்போ காண்டாயிருச்சு, பயம் வந்துருச்சு. உண்மையாலுமே திமுக காரங்களுக்கு உள்ள பயம் இருக்குங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி இப்போ நிறைய ரீல்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. உடனே இது வந்து பார்த்தீங்களா எப்படி தொண்டர்களை வளர்த்துருக்கீங்க, எப்படி வந்து கட்சியை நடிட்டே. நாங்கள் யாரையும் வளர்க்கலை, நாங்கள் யாரையும் வழி நடத்தலைடா. அவர் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் தாண்டா ஆகுது, முழுசாக 2 வருஷம் தாண்டா ஆயிருக்கு. இப்போ அதுக்குள்ளே நீங்கள் ஏன்டா பதறீங்க? அது அவர் மேலே வச்சுருக்க அன்பில் அந்த பிள்ளைங்களா வாழின்ட்டே சொல்கிறது. ஏன் உங்களால் இந்த அன்பை பெற முடியல அப்படின்னு யோசிங்கடா கொஞ்சமாவது. அதை விட்டுவிட்டு நீங்கள் விஜயவர்களை திட்ட உங்களுக்கு தாண்டா மைனஸ் ஆகுது. மூதேவிகளா, உங்களாம் புரியுதே இல்லையா? நீங்களாம் படிக்கலைன்னு படிச்சிருந்தா கொஞ்சமாவது அறிவுன்னு இருந்திருக்கும். ஏன்னா எழுத படிக்க உங்களுக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் எழுதி கொடுத்தாவே உங்களுக்கு தமிழில் படிக்க தெரியாது, முதல்வருக்கும் சரி சின்னவருக்கும் சரி. நீங்கள் உட்காந்து தமிழ்நாட்டை காக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து அதை நம்பணும். ஒரு பிள்ளைங்க வந்து நேற்று கட்சி ஆரம்பித்த ஒருத்தரை இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆதரித்து நீங்கள் தமிழக வெற்றிகளுக்கு ஓட்டு போடலை அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரிலாம் செய்வேன்னு சொல்கிறது வந்து அவர் மேலே வச்சுருக்க அன்பு. உடனே செஞ்சுருவாங்களா? அது தான் யார், தன்னுடைய பொசிஷன் என்ன, தான் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்கல மனுஷன். இன்றைக்கி தளபதி அப்படின்னா அவருடைய ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதோ இல்லை அவர் ஒரு மீட்டிங் கிடைக்கிறதோ வந்து கடவுள் தரிசனம் கிடைச்ச மாதிரி. அவ்வளோ பெரிய மனுஷன். சின்ன குழந்தைங்கள பார்த்தோன்னே குழந்தைங்களோட குழந்தைய ஆகி அந்த பிள்ளைகளை தூக்கி வச்சுக்கிறதா என்ன, அந்த பிள்ளைகளை கொஞ்சறதா என்ன? அதாவது அன்புனா இதாண்ட உண்மையாக வெளிப்படணும்டா. சும்மா வந்து கேமராக்காக அப்புறம் வந்து சீன் டேக் கட் அப்படின்னு சொல்கிறதுக்காக நடிக்கிறதுலாம் கிடையாது. அந்த பிள்ளைகளை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் அந்த மாதிரி போயிடணும். ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தலைவராக வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவருக்கான எல்லா தகுதியுமே அவருக்கு இருக்குன்னு மக்கள் நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு எங்கே வலிக்குது? எல்லாருமே இன்றைக்கி தமிழக வெற்றிகளும் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு ஒரே மூச்சாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த திருட்டு திமுகவும் வேண்டாம், செத்து போன அண்ணா திமுகவும் வேண்டாம் அப்படின்றத மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஸோ உங்களுக்கு இது காண்டாக இருக்குன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் பண்ண தவறு, நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்டு ஆப்பு. நீங்கள் ஒழுங்காக ஆட்சி மயிரை கொடுத்துருந்தா இன்றைக்கி இவர் ஏன் அரசியலுக்குள்ளே வர போகிறாரு? இன்றைக்கி இவர் அரசியலில் வந்து உங்களை ஏன் ஆப்பு வைக்கணும்? இவரும் உங்கள் யாரோ ஒருத்தருக்கு தானே மாற்றி ஓட்டு போட்டிருப்பார். எங்களை மாதிரி ஒரு கட்டத்தில் டிஎம்கே போட்டிருப்பார், ஒரு கட்டத்தில் ஏடிஎம்கே போட்டிருப்பார். இப்படி மாற்றி போட்டுட்டு இருந்தார்ல. நீங்கள் ஒரே வழியாக தமிழ்நாட்டை வாரி சுரண்டி திங்கணும்னு ஆசைப்படும் போது தமிழ்நாட்டுக்கு தெரியும் எப்போ அதை வந்து காப்பாற்றிக்கணும், யாரை கொண்டாந்து இறக்கணும் அப்படின்னு. அதுவாக அப்படி இறக்கணும் ஒருத்தர் தான் இன்றைக்கி
திமுக தீய சக்தின்னு எதை வச்சு சொல்கிறாங்களா? உன்ன மாதிரி ஆளை வச்சு தான். ஏன்டா எருமை கடை மாதிரி வளர்ந்துருக்க, பொது வழியில் உட்காந்து எப்படி பேசணும்னு தெரியல. ஸோ உன்ன மாதிரி ஆட்களை வளர்த்து விட்ருக்க இந்த மாதிரி கட்சியை தீய சக்தின்னு சொல்லாமல் வேற என்ன தூய சக்தி நான் சொல்லுவாங்க? 7 வயசாகிருக்கு, சோத்தை திங்கிறே இல்லை வேறு ஏதாவது திங்கிறே நமக்கு தெரியல. நீ என்ன வேணால் வார்த்தை போட்டு பேசுனா உடனே வந்து நீ சொல்கிறதுல உண்மையாயிருமா? ஏண்டா ஒரு ஒரு எருமக்கடா மாதிரி வளர்ந்துருக்கு, எருமக்கடா மாதிரி வளர்ந்துட்டு ஒரு சேனலில் உட்காந்துக்கிட்டு இப்படி பேசுகிற அப்படின்னா அது வந்து உன் கட்சிக்கு அசிங்கமாகவும் தெரியாது, உன் கட்சி பேரை கெடுக்கணும் தெரியலையா? உன் கட்சியில் இருக்கிற அந்த கொத்தடிமைங்கன்னா நீ பேசுகிறத ரசிப்பாங்க. பட் பொதுமக்கள் எப்படி ரசிப்பாங்க? பொதுமக்கள் இப்போ விஜய் அவர்கள் மேலே அன்பு வச்சுருக்க இத்தனை பேர் மக்களும் உங்கள் மேலே காண்டாவாங்கடா. திமுகவை செருப்பை கொண்டு அடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்கடா. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டு கேட்டு போனீங்கன்னா விளக்கமாற்ற வச்சு வெளியிலும் எழுப்பாங்க. அதுவும் விஜய் வீட்டுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, தப்பி தவிர விஜய் ஃபேன் வீட்டுக்கெலாம் உங்களை சாணி கரைச்சி தலையில் ஊற்றினாலும் ஊற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு வெறி கொண்டு இருப்பாங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ உங்களை நீங்களே அழிச்சிக்கிறதுக்கான ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. அதுதான் தீய சக்தின்னு சொல்கிறது. தீய சக்தி அதுவாக சும்மா இருக்க மாட்டாமல் நல்லவங்களை போய் நோண்டிக்கிட்டே இருக்கும். அப்புறமா என்ன வருது, போட்டு அதை அழிக்க வேண்டியதுதான். ஸோ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்களோட அராஜகத்தை தட்டி கேட்டு எதிர்த்து நிற்க தெம்பான ஒருத்தன் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தான். அப்படி ஒருத்தராக தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்க்குறாங்கன்னு மட்டும் இல்லாமல் அது உண்மையும் கூட. அதனால தான் இன்றைக்கி இவனை போன்ற இந்த எப்படி சொல்கிறது, இவனை இன்னும் கூட திட்டியிருக்கலாம். பட் அவன் ரேஞ்சுக்கெலாம் நம்ம இறங்க போகக்கூடாது. நமக்குன்னு ஒரு ரேஞ்சு தான் இருக்குது திட்டுறதுக்கு. அதுக்கு மேலாம் திறந்தாவதெல்லாம் போக முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இல்லைன்னா இவனை விட இன்னும் எவ்வளோ பேசிப்போனால் எவ்வளோ அசிங்கமாக பேசலாம். அவன் பேசுனதுக்கு லைட்டாக பதிலடி கொடுத்தாச்சு. ஒட்டுமொத்த திமுகவும் தீய சக்தியாக மாறிடுச்சு அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. மாறிடுச்சுன்றதை விட ஆமாம், இப்போ தான் ஏன் ஒட்டுமொத்தமாக மாறிடுச்சு. முன்னாடியாவது ஏதோ 1-2 செஞ்சுருப்பாங்க போல இருக்குது. ஆனால் இப்போ ஒன்றுமே செய்யலையடா. வெறும் விளம்பரம் மட்டும்தான்டா பண்ணுறீங்க. வெறும் விளம்பரம் மட்டும்தான் பண்ணுறீங்க. ஸோ இப்படி தன்னுடைய கட்சியை கண்ணு முன்னாடி அழியிறத பார்க்குறதுக்கு கலைஞர் கிடையாது. ஆனால் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ வந்து புரிஞ்சுக்கல. ஏன்னா அவங்க ஒரு சைடு வந்து விஜய் அவர்கள் வந்து மேடையில் அப்படியே மறைமுகமாக பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்களை வச்சு விஜய் அவர்களை பேச திமுகவுடைய கட்சியோடைய தரம் தாழ்ந்து போகுதுன்ற அந்த எண்ணமே இல்லாமல் திருப்பி அதே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற இந்த திமுக உண்மையாலுமே ஒரு தீய சக்தி தான் அப்படின்றத நான் திருப்பியும் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும், தமிழ்நாடு யாருக்கு அடுத்து சிஎம் ஆகணும் அப்படின்றத மக்களாகிய நீங்கள் முடிவு பண்ணுங்கள். வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் மேம்படணும் அப்படின்னா நமக்கான தலைவரை, சரியான தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. பை.